ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வர எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் வந்து நம்மளுடைய கார்த்தியை வந்து காப்பாற்றிட்டு இருந்தாங்க சொல்ல முடியும். ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு நம்ம கார்த்தி சார் வந்து கண்ணு முழிச்சதும் பார்த்தீங்கன்னா அண்ணன் அப்படின்றத வந்து சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் சார் போயிட்டு கார்த்தி எப்படி இருக்க, என்னடா முட்டாள்தனமாக வந்து முடிவு எடுத்துட்டேன், நீ வந்து இப்படி ஒரு முடிவு எடுக்கும்னு நான் வந்து கொஞ்சம் கூட வந்து நினச்சி பார்க்கல அப்படின்ற அம்மா அப்பாவெல்லாம் கொஞ்சமாவது வந்து நினச்சி பார்த்தேடா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. அண்ணன் என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்ற வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு வந்து கோமா போயிட்டு 2 வருஷமாக வந்து என்ன நடிச்சுன்றது மறந்துட்டா அப்படின்ற விஷயத்தவும் நம்மளுடைய கௌதம் சார்கள் டாக்டர் வந்து சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஆஞ்சலிய கல்யாணம் பண்ணத்துலேருந்து எல்லாம் வந்து மறந்துட்டது மாதிரி தான் வந்து சொன்னது. பார்த்திங்கன்னா நம்ம கௌதம் சாருக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலுமே வந்து கார்த்தி இப்படி வந்து பண்ணிட்டானே அப்படின்ற ஒரு வருத்தம் தானே அதில் ஒரு சந்தோஷம் வந்து இருக்குன்ட்டு நம்மளுடைய கௌதம் சாருக்கு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கௌதம் சார் போயிட்டு நம்ம இலக்கிய கையில் வந்து இந்த அஞ்சலி கல்யாணம் பண்ணது எதுவுமே வந்து கார்த்திக் வந்து ஞாபகம் இல்லை, அவங்க எல்லாமே வந்து மறந்துட்டா அப்படின்றாங்க. இதை கேட்டால் நம்மளுடைய இலக்கியாவுக்கு பயங்கர ஷாக்குன்னு தான் சொல்ல முடியும். என்னங்க சொல்கிறா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அது நம்மளுடைய கௌதம் சார் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அஞ்சலியை வந்து எப்படியோ வந்து ஆண்டவனா பார்த்து இவன் வந்து மேலதும் இடத்துல அதை வந்து மறக்க வச்சிருக்கான், ஒரு நல்லதும் ஒரு கெட்டதும் வந்து நடந்திருக்கு, அவன் வந்து கார்த்தி வந்து எல்லாம் வந்து மறந்தது தான் வந்து நல்லது, இனிமேல் வந்து அந்த அஞ்சலி தொல்லை இல்லாத அவளை பற்றி நினைக்காது வந்து சந்தோஷமாக வந்து இருப்பான், பழையபடி வந்து ஆஃபீஸில் எல்லா வேலையும் வந்து பார்ப்பான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்த நம்ம ஜானியும் வந்து கேட்டப்பறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி இப்படி வந்து பண்ணிட்டானே அப்படின்றத வருத்தப்படுறதா, இவன் இந்த 2 வருஷத்துல நடந்த வந்து மறந்துட்டான்றத வந்து நம்ம வந்து சந்தோஷப்படுறதா, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானகி வந்து சொல்கிறாங்க. எல்லாரும் பார்த்து என்னடா கார்த்தி இப்படி வந்து பண்ணிட்டா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் வந்து அவனுக்காக வந்து 2 வருஷத்துக்கு நடந்தது எல்லாமே வந்து மறந்துடுச்சு, அவன் எதுக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்குன்றதே அவனுக்கு வந்து தெரியாது, நீங்கள் யாரும் வந்து ஞாபகப்படுத்தாதீங்க, நம்ம வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்தோமோ அதே மாதிரி வந்து கார்த்தி கூட வந்து பேசிகிட்டே இருக்கலாம், இந்த 2 வருஷத்துக்கு உள்ள நடந்து எதுவுமே வந்து அவனுக்கு வந்து ஞாபகப்படுத்த தேவையில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. சரி, எல்லாருக்கும் வந்து ஓகேன்றாங்க. இந்த கார்த்தி வந்து எல்லாத்தையும் வந்து மறந்துட்டான அந்த அஞ்சலி கல்யாணம் பண்ணத்துலேருந்து, இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து மைனஸ் பாயிண்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு மறுபடியும் வந்து எப்படியாவது வந்து அஞ்சலியை வந்து நினைக்கிற மாதிரி வந்து இந்த கார்த்திகை வந்து பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைரி ஒரு பக்கம் வந்து பிளான் பண்ணுறாங்க. இந்த அஞ்சலியை மறந்த விஷயம் இந்த அஞ்சலி கேள்விப்பட்டு இந்த கார்த்தி என்னவே மறந்துட்டானா, அவன் வாழ் மனசில் நம்ம வந்து பதிஞ்சிருந்தோம், ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம வந்து அவனையும் அவன் ஆண்டவனாக பார்த்து அழிச்சு விட்டுருக்கானே, கண்டிப்பாக அவன் மனசில் வந்து நம்ம இடம் முடிச்சு மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த இலக்கியாவும் கௌதம் வந்து அந்த வீட்டிலேருந்து வெளியே துரத்தி ஆகணும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்து நினைக்கிறாங்க. ஆண்டவன் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் இலக்கியாவுக்கு தான் வந்து எல்லா நல்லதும் நடக்கும், அந்த அஞ்சலிக்கு பைருக்கு எல்லாமே வந்து கெட்டதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க.